எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க வாஷ்ரூம்ல. சாதாரணமா தான் நினைச்சோம் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து லெஃப்ட் லெக்ல வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பாப்புலரான ஹாஸ்பிட்டல்ல மதுரையில வந்து ஒரு ஸ்டண்ட் வச்சா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாயிடும், அதனால நீங்க வந்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி இங்க வந்து 2 டேஸ்ல எங்க அப்பாவுக்கு திருப்பி நடக்கவே முடியல. எங்க அப்பாவால திருச்செந்தூர் முருகர் கிட்ட வந்து ரொம்ப எனக்கு ஏன்னா என்னன்னே தெரியாம எப்படி வந்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியும், அதனால எங்களுக்கு என்னன்னே தெரியல. ஆனா கடைசியில நாகர்கோயில டாக்டர் செந்தில்குமார்ங்கிற டாக்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க, உங்களுக்கு முட்டு வரதான் வந்து ரிப்போர்ட் கிளியரா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டே இல்லை, அதுல வந்து ஸ்கேன் பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் பார்க்கும்போது தான் தெரியும் அதுல வந்து கட்டி இருக்குன்ட்டு. அது என்ன கட்டின்னு பார்த்தா கேன்சர் கட்டி பயாப்சிஸ்ல. அப்போ பயாப்சிஸ் பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பெட் ஸ்கேன் தான் பார்க்கணும். அப்போ பெட் ஸ்கேன்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அது டைரக்டா லிவரை தான் இதாகும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியல. எனக்கு கோபி சாருக்கு ஃபோன் போட்டு நான் இப்படி சொல்றேன், இல்ல நீங்க நியூட்ரலான மனநிலையில இருங்க, எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டாங்க. நான் வச்சுட்டேன். எனக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் முருகரோட மூல மந்திரம் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன் நைட் ஃபுல்லா. நம்ம ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹா, இந்த மூல மந்திரத்தை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நைட் ஃபுல்லா. நார் மூலமாவது முருகர் வருவாருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எனக்கு கோபி சார் வந்து மறுநாள் காலையில 9:30க்கு எனக்கு வந்து தியானத்துல வந்து அப்பா நல்லா வருவாங்கன்னு சொல்லி வருதுமா, நீங்க தைரியமா பெட் ஸ்கேன் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சத்தியமா சார், அந்த பெட் ஸ்கேன் பார்க்குற அந்த பெட் ஸ்கேன்ல வந்து எதுவுமே இல்லை, ஸ்ப்ரெட் ஆகலன்னு சொல்லி வந்தாங்க. அப்புறம் நான் திருச்செந்தூர் முருகர் கிட்ட போய் நான் நன்றி சொல்லிட்டு அப்புறம் நான் கோபி சார் கிட்ட தான் நான் நன்றி சொன்னேன்.